அறிவச்சனன்னு கூப்பிடுங்க. அறிவச்சனா வேணும்னே கூப்பிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நைட்டு மணி 9:15 ஆகுது. நானும் என்னோடய சகலையும் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்துருக்குறோம். ஓ 6பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்த்தீங்கன்னாக்கா, சேலத்துலேருந்து என்னுடைய சகலை வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து சகலைக்காக ஸ்பெஷலான குக்கிங் தான் இன்றைக்கி. நான்லாம் சேலத்துக்கு போனால் அவங்க வந்து அது இது மட்டனு என்னென்னமோ எடுத்து கொடுப்பாங்க. இங்கே வந்து மட்டன் வந்து இன்றைக்கி கிடைக்காது. அதனால் வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷு, நாட்டு மீன், ஜிலேபி மீன் வாங்கினா இன்றைக்கி வந்து ஜிலேபி மீன் குழம்பு, ஜிலேபி மீன் ஃப்ரை, மணக்காடு மசாலா போட்டது. அது வந்து பட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா வந்து பூண்டுலாம் உரிக்கிறாங்க. ஃபிஷ்ஷு நான் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அப்பா ஏரி வேலைக்கு போயிட்டாரா, ஃபிஷ்ஷில் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ஏதோ தோரி பருமா பாப்பா, தோரி மசாலாவே படாமல் இருக்குது. அதான் வவ்வா மீன் ஒட்டுல இதுக்கு என்னாண்ட கீழே. அதான் ஆற்று வவ்வா. ஆற்று வவ்வா தானே அது. அம்மா வந்து மீன் மணக்காடு மசாலா வந்து நேற்று வேலு வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய பாக்கெட்டு. ஆமாம், அதுதான் லாஸ்ட்டு. அதனால தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து மணக்காடு மசாலா போட்டு அம்மா பெரட்டுறாங்க. கையெல்லாம் எரியும் தானேம்மா? இது எண்ணெயில் போட்டு எடுக்கிட்டா இல்லை தோசைக்கல்லில் போட்டு போதும்னு நினைக்கிறேன். அவன் எல்லாம் தூங்கி இருந்தால் விளாடுவான், இல்லைன்னா விளாட மாட்டான். அவ்வளோதான், கத்திக்கினே இருவான். சகலை வந்து சொன்னாங்க, சேலத்தில் தான் வந்து கடல் மீன் தான் கிடைக்கும் அவங்க ஊரில். அதான் சேலத்தில் இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் போனோம் அவங்க ஊருக்கு. அங்கெல்லாம் வந்து ஏரி மீன், இந்த மேட்டூர் டேம் மீன் அதுதான் கிடைக்கும்னு சொன்னாங்க. சேலத்துக்கு வந்து தான் கடல் மீன் வாங்கிட்டு போகணுமா. அதுவும் கடல் மீன் எவ்வளோ 300 ரூபா 400 ரூபாய்க்கு தான் வாங்கணுமா. நம்ம ஊரில் 100 ரூபாய்க்கே கடல் மீன் கொடுப்பாங்க. என்ன பட்டு சாப்பாடு ரெடியா? தலைகண்ணில் படுத்துக்க. இல்ல காய் தான். மீன் குழம்பு கொஞ்சமா வச்சுக்கிறா. வைக்கணுமா? பெரிய வானல் பட்டு, வானல் ஃபுல்லெல்லாம் வைக்க முடியாது பட்டு. இல்ல பட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இது மீறும் நம்மளுக்கே. நாளைக்கு மீன் குழம்புன்னா நாளைக்கும் சாப்பிட்டா தான் ஒரு டேஸ்ட்டு. நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் அரிஞ்சிட்டு இருக்கேன். அம்மா வந்து மசாலா போட்டுட்டு இருக்காங்க. மீன் குழம்புனாலே பசிக்கிற பசி கூட சீக்கிரமாக பசிக்கும் போல். காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டா பசிக்குமா? காலைல மணி ஒரு 9:15 சாப்பிட்டேன். முதல்லலாம் மாங்காவா கிடக்கும், இப்பெல்லாம் மாங்காவே இல்ல. அறுவடையாக போட்டு இப்போ வந்து வடசா மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. சேலத்து மாம்பழம்ட்டு பாட்டே இருக்கு, பட் சேலத்துல போய் மாங்காய் கிடைக்கலையா, அதனால இங்க இருந்து கேட்டிருக்கா. இப்படி கோடு நடுவில் கட் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வேவும். உள்ள அந்த உள்ள இறங்கும் காரம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, லெமனு, குழம்புத்தூள், சீக்கிரமா மணக்காடு, உப்பு, போதும், அவ்வளோதான். வைக்கணும். உடையுதா? குழம்புல போடும். வரவே இல்லை எங்கிட்ட. குழம்பு ரெடி. வந்து வறுத்ததுல இருந்து சாப்பிடலாம். இந்த டைம் எப்படி அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருமா. அதுக்கு தான் நீ வரணும்.
இதுக்கப்புறம் நீயே சமைச்சிடுவா. சரி நானே சமைச்சிடுறேன். எனக்கு கேட்கறதுனால நானே சமைச்சிடுறேன். சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்றாங்க. குழம்பு நல்லா இருக்கா? அப்புறம் சேலத்துல வந்து தேங்காய் ஆட்சி தான் முக்கியம். ஆமா ஆமா ஆமா. நம்ம ஊர்ல இது வந்து அவங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு சேலத்துல நல்லா பிடிக்கும். நல்லா இருக்கா? உங்க ஒய்ஃப் வைக்கிறது விட எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மட்டும் தேவலாம். பொறுமையா பொறுமையா அரியாச்சனன்னு கூப்பிடுங்க. அரியாச்சனா வேணும்னே கூப்பிடு. வேணும்னே கூப்பிடுறேன். நான் அவங்க சாப்பிட்டா தான் கூப்பிடுவேன். நான் கூப்பிட்டா? ஏய் வச்சனா இங்க இல்லையா? இங்கே தான் இருக்கிறான். அதுக்கு எது இங்கே தாம்மா இருக்கிறான். நீ கூப்பிட்டு போய் வண்டியாண்ட இருந்தாம்மா. 2 பேர் வண்டி ஓடிக்கிட்டே அந்த அரிதம்பி ஓடின்னு சொல்லிட்டு போச்சு உள்ள போடாங்க. 2 பசங்க இப்படி தம்பி எங்க இருந்தான்? எவ்வளோ வேகமாக கத்துது பாரு. என்ன சீக்கிரமா தட்டு விளக்கலாம் விளக்கிட்ட? மணி 5 ஆகுது. லேட்டா தான் பண்றான். காலையில படைக்கு தந்தா 6லேருந்து 7 வரையிலும் சுக்கர விளக்காது. 8 மணிலேருந்து 9 வரைக்கும் சுக்கரம் வருவாங்க. அது குறுக்கால பானைக்கெல்லாம் புதெல்லாம் இல்லை. சுக்கரம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா 8லேருந்து 9 வரை படைக்கணுமா காலையில். நைட்டுக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 வரை படித்தாங்க சுக்கரம் படைக்கிறது. நம்ம இது வரைக்கும் எப்படி படிச்சோமோ அதுமாரி படிச்சுட்டு போக வேண்டியதுதான். 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு படைக்கக்கூடாது தானே? சுக்கரம் வரையாது. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் படைக்கணும். சாயந்தரம் காலையில் வந்து 6லேருந்து 7 வரைக்கும் படிச்சிருந்தோமா, சாயங்காலம் 8லேருந்து 9 வரைக்கும் படைக்கணும். தலை சிவரியா இல்லை வேலு சித்தப்பா ஊருக்கு போயிட்டுமா? வேலு சித்தப்பா ஊருக்கு போனது தலை சிவிக்கிறான். நல்லா அட்டாச் ஆகிட்டாரு அவங்க வேலு சித்தப்பா கூட. தலை சீவிக்கிறான்றான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நைட்டு மணி 9:15 ஆகுது. நானும் என்னோடய சகலையும் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்திருக்கிறோம். பிபிஎல் பாண்டிச்சேரி ப்ரீமியர் லீக் தான் பார்க்க வந்திருக்கோம். சகலை வந்து நான் எங்கேயுமே கூப்பிட்டு வரலையா, ஸோ அதனால் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஃப்ரீ டிக்கெட் தான், அதனால் நாங்கள் வந்துவிட்டோம். சீக்கிரமாகவே தெரிஞ்சிருந்தால் வந்திருப்போம். எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதனால் இப்போ தான் வந்தோம் பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம். வேலை எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நானும் சகலையும் வந்து உட்காந்துருக்கோம். இதே வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்கணுன்னா நம்ம தூரமாக தான் போயிட்டு பார்க்கணும். அதுவும் இல்லாத வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து ஃப்ரீயாக பார்க்குறோம். இந்த வாய்ப்பெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 ஹவர் தான் இருக்குது அப்போ தான் வந்தோம். நல்லா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. நாளைக்கு வந்து நான் சீக்கிரமாக வந்துவிட்டோம். ஆனால் சகலையை தான் கூட்டிகிட்டு இருக்கேன். சகலை வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் எப்படியாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட வைப்போம். ஒடியாகணும். கொஞ்சம் தூரமாக பார்க்குற மாதிரி இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம். வைக்கலாம். ஓ 6பா. அஜித், சுபாஷ், நான் வந்து தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே வந்து இன்னும் 12 ஹவர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். சகலை வந்து சிக்கன் ரைஸு நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உடனே அறக்க சாப்பிட்டு வந்து இங்கே வந்து பார்க்க வந்துட்டோம். 4 ஹவர் தான் பட் பார்க்க முடியுது. ஆனால் மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நாளைக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னும் வந்து 19 பாலுக்கு 84 ரன் அடிக்கணும். பாசிபிள் இல்லை.
ஜம்ப் 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 ஜம்ப். இங்கேருந்து வர்றாங்க, எவ்வளோ 4 லைன்லேருந்தே வர்றாங்க வேலு. இன்னும் வந்து 13 பாலுக்கு 75 ரன் அடிக்கணும். கொஞ்சம் எல்லோரும் வந்து எழுந்து போகிறாங்க. இதே வந்து கம்மியான பாலுக்கு கம்மியான ரன் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா. மழை வருது, அதனால வந்து பிச்சை மூடுறாங்க. இவங்க தான் ஜீவாராயன் கேப்டன். சூப்பர், சூப்பர்.